இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தருக்கு காத்திரு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும், பொறுமையோடும் உறுதியோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். இப்போ கர்த்தருக்கு காத்திருப்பதினால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் உலக தோற்றது முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அது உணர்ந்து கொள்ளும் இல்லை. அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை என்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று. உலக தோற்றது முதல் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு. அது அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் யாருமே அதை அறியவில்லை. அதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் தரும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக நான் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்போ உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம சில காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்த்திருக்கோம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நன்மைகளை நியமிச்சிருப்பார். அப்போ அந்த காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார், அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள், நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு அளிக்கும்படி, நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த முடிவை உனக்கு அளிக்கும்படி உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அது சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம சில காரியம், வேலைக்காக காத்திருக்கலாம், திருமண காரியத்துக்காக காத்திருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, முன்னுடைய முடிவை, உன்னுடைய எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை நான் அறிவேன், நான் நினைத்திருக்கிறேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்போ அவருடைய முடிவு, அவருடைய காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய முடிவு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா இருக்கும். இன்னொரு வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது முதல்ல நமக்கு வர்றது என்னன்னா சோர்வு வரும். அப்போ இவ்வளவு நாளும் காத்திருக்கணுமா அப்படின்னு அப்போ நம்மிடத்திலிருந்து உறுதி போகும், நம்மளுக்கு பயம் வரும், அந்த விசுவாசம் குறைந்து போகும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீங்க சோர்ந்து போவதும் இல்லை, நீங்கள் இளைப்படைந்து போவதும் இல்லை. உண்மையா நீங்க கர்த்தருக்குன்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க கழுக போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் சொல்றாரு. அப்ப இந்த கழுகு பாருங்க, தனக்கு எல்லாம் எதுவுமே இல்லை, எந்த பலனும் இல்லை, எதுவுமே நேரடியாக இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தன்னுடைய இறகுகள் எல்லாம், அந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயது ஆக ஆக ஒரு 40 வயதுக்கு மேல ஆகும் பொழுது அவனுடைய இறகுகள் எல்லாம் அவனுடைய சரீரத்தோடு கூட ஒட்டி கொள்ளுமா. அவனுடைய நகங்கள் எல்லாம் மழுங்கி போகும், நகங்கள், அவனுடைய அலகுகள் எல்லாம் மழுங்கி போகும்போது அது என்ன செய்யும், சோர்ந்து போய் உட்காராதபடி மலை உச்சிகள்ல போய் அமைதியாக காத்திருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் அளவும் அது காத்திருந்து முதலாவது தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பழைய இறகுகளை எல்லாம் அது என்ன செய்யும், கழிச்சு போட்டுருமா. அது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு தன் அலகுகளை அந்த பாறைகள்ல தேய்ச்சி கூர்மையாக்கி அது என்ன செய்யும், திரும்ப அந்த புது இறகுகள் முளைக்கும் பொழுது புது பலன் அடைந்தவர்களா எழுதும். அதே தான் ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க காத்திருந்து சோர்ந்து போய் அப்படியே அழிந்து போவதற்கல்ல, நீங்கள் புதுபலன் அடைந்து எழும்புவீர்கள், கழுகை போல நீங்க எழும்புவீர்கள். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் கர்த்தர் இதை செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று நினைக்கிறீர்கள். நாம் நினைத்தபடிதான் நடக்கும் என்பதற்காக அல்ல, அதை விட நன்மையானவைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார். அது நாட்கள் வரும் பொழுதுதான் நாம் தெரியும், ஐயோ, இந்த காரியம் நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியம் நடந்தால் கூட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்காதோ, கர்த்தர் இதை நன்மையாக சமாதானத்துக்கு எதுவானவைகளாய் செய்து, அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கே தெரியாது நம்முடைய காரியம், நம்ம இதை எப்படியாவது ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நம்ம காத்திருப்போம்.
ஆனா அது நம்முடைய பார்வைக்கு நன்மை போல தோன்றாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது தீமையா இருந்தா அதை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நமக்கு அனுமதிக்க மாட்டார். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தத்தின்படி நான் காத்திருந்தேன், ஆனாலும் இது எனக்கு கிடைக்கல, இது கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதான இலை எனக்கு தருவார் என்று நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அவருடைய இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, இப்போ யூதா 1:21 சொல்லியிருக்கிறது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப நம்ம தியானிச்சோம் அப்படி இல்லை, தாவீது அவருடைய மகன் செத்து போவான்னு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட பிறகும் கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் அவன் என்ன செய்தாரா, இந்த மகன் செத்து போகிற வரைக்கும் சாப்பிடாம காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் எப்படியாவது நமக்கு இறங்குவாரோ அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். நம்ம பாவம் செய்தாலும் அவருடைய தண்டனை நமக்கு வரும்னு இருந்தாலும் என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் இறங்கும் என்று அவருடைய இரக்கத்திற்கு காத்திருக்கும் பொழுது அவர் இறங்குவார். இதே ஏசாயா 30:18 சொல்லியிருக்கு, நமக்கு இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருப்பாராம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கோம். அப்போ இந்த இளையகுமாரன் நம்ம அந்த இதுல வாசித்தது போல, அந்த பாவம் செய்த ஒரு மகனா இருந்தாலுடைய தகப்பன் எப்பொழுது என் மகன் வருவான் அப்படின்னு சொல்லி காத்திருந்ததை பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம ஆண்டவர் அவருடைய என் மகன் எப்போ என்கிட்ட வருவான், என் மகள் எப்போ என்னிட வருவா அப்படின்ட்டு அவர் காத்திருப்பார் என்று நமக்கு இறங்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நம்முடைய காத்திருத்தலை நிறைவேற்றும்படி அவர் காத்திருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நம்ம காத்திருக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் தருவார். கழுகை போல புது பலனை கர்த்தர் தருவார். அப்ப அவர் நம்ம மேல் இறங்கும்படி அவர் காத்திருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் தருகிற விடுதலை மெய்யான விடுதலையா இருக்கும். அப்போ சில நேரங்கள்ல நம்ம பலவீனங்களா, அது ஆவிக்குரிய பலவீனங்களா, சரீர பலவீனங்களோ இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை விடுவிப்பார் என்று நான் காத்திருப்போம். சில நேரங்கள்ல கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்வோம், மனுஷர்கள் சொன்ன பிரகாரம் மனுஷர்களுடைய ஆலோசனையின்படி வழி தப்பி போயிடுவோம். அப்படி நம்ம போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தருகிறது தான் மெய்யான விடுதலை. அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல பார்க்கிறோம், 38 வருஷமா இந்த பெதஸ்தாங்கிற குளத்து பக்கத்துல ஒரு வியாதியஸ்தன் அந்த 38 வருஷமா வியாதியா இருக்கான். அப்ப அவன் காத்துக்கிட்டே இருக்காரு, எப்போ இந்த குளத்துல தேவதூதன் கலக்குவார் பாருங்க. 38 வருஷம்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன்னாடியே அந்த வியாதியஸ்தன் அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை தேடி சொல்றாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு அவனை சுகப்படுத்துறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ என்னை குளத்துல கொண்டு விடணும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ குளத்துல கொண்டு விடல, நீ எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறார். அப்ப வல்லமையுள்ள தேவன் பாருங்க, காத்திருந்து அந்த மகனை தேடி அவரை சுகப்படுத்தினாரு. அதே போல இந்த நாளிலும் நம்ம காத்திருக்கிறோமா, அது கர்த்தருக்கு ஏற்புடையதா இருந்தா அவர் சமாதானத்துக்கு ஏதுவானைகளா செய்வார். அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை உலக தோற்றம் முதல் யாரும் அறிய, நாம அறியல, நம்மோடு கூட இருக்கிறவங்களை அவர் மட்டுமே அறிவார். உனக்கு என்ன நன்மை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவரே அறிவார். அதை நாம் என்ன செய்ய முடியும், அந்த நாட்கள் வரும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா, கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க காத்திருங்க, அவருடைய சித்தத்தின்படி நன்மையானவைகளை உங்களுக்கு செய்வார். நம் பிரியமானவர்களை நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்திலே தகப்பனே, உடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கவும், உடைய வசனங்களை தியானிக்கவும், உடைய ஆளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களை உதவி செய்தீர். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய கிருபை விளங்கட்டும் சுவாமி.
சுவாமி. என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை உணர்ந்து அப்பா காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காத்திருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் வழி மாறி போகாதபடி, பாவம் செய்யாதபடி, உமக்கு விரோதமாக நாங்கள் பேசிவிடாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் நன்மையானவைகளை தர வல்ல தேவன் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. அப்படியே நீர் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் சுவாமி. இந்த மகிமை டிவி கர்த்தர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின் மூலமாக நீர் என்ன நோக்கத்திற்காக நீர் உருவாக்கினீரோ நீர் ஒருவரே அறிவீர் தகப்பனே. அந்த நோக்கம் நிறைவேற அதை நோக்கியே நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கும் மேலான அதிசயங்களை செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. எங்களை குறித்த நினைவுகள் மேலானவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பெரிய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னமும் உடைய ஆளுகை உடைய வழி நடத்துதலும் எப்பொழுதும் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். உடைய கண்களில் இரக்கம் கிடைக்க, கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நிற்கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.